வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் பிஎல் சந்தோஷ், நிதின் நவீன் இவங்களை காலையில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லா மீடியாக்களும் செய்திகள் வெளியிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்திக்க அண்ணாமலை நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னும், இப்போ சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஷெட்யூல் இருக்கிறதுனால இப்போதைக்கு ஹோம் மினிஸ்டரை சந்திக்க முடியாது அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லிடுறாங்க. அதன் காரணமாக அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அதான் தேசிய தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டோம்ல, சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம் போய்க்கிருந்த அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா உள்துறை அமைச்சகம். உடனே ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்ல அண்ணாமலை ஹோம் மினிஸ்டரை போய் சந்திச்சிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. இந்த சந்திப்பின் போது என்ன பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் டெஃபினட்டாக அவ்வளவு ஈஸியாக அண்ணாமலையை பிஜேபியிலிருந்து விலக மேலிட தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாலும் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க. என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான முடிவை நாங்கள் எடுத்தால் நீங்கள் பிஜேபியில் இருப்பீங்க, இது மாதிரியான விஷயங்களை ஹோம் மினிஸ்டர் அண்ணாமலை கிட்ட பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அமித்ஷாவுடைய சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மீடியாக்கள் அண்ணாமலை விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. ஆனால் மீடியாக்களை நம்ப முடியாது. அண்ணாமலை அண்ணனே அதிகாரப்பூர்வமாக சொல்கிற வரைக்கும் எதையும் நம்ம நம்ப முடியாது. இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பரபரப்பான சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை உடனடியாக டெல்லி வர பிஜேபி அறிவுறுத்தியிருக்காங்களாம். உடனே டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அண்ணாமலை டெல்லியில் முக்கிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரனும் டெல்லி வர இப்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. எதுக்காக நயினாரை கூப்பிட்றாங்க? ஒருவேளை நயினார்கிட்ட இன்றைக்கே ராஜினாமா கடிதத்தை கேட்டு வாங்கிடுவாங்களோ, அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கிடுவாங்களோ. ஒரு விஷயம், அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர்ஸ் சொல்லலை. பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தாலே போதும். ஆனால் அந்த மாநில தலைவர் பதவி குறைந்தது 2 டேர்ம் 3 டேர்ம் இருக்கணும். தொடர்ச்சியாக ஒரு 6 வருஷத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் பாஜக மாநில தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் நியாயமும் இருக்குது. ஒரு டேர்ம் அப்படின்னா 3 வருஷம். 3 வருஷம் மட்டும் மாநில தலைவராக இருந்து அடுத்து அவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை போட்டால் இந்த 3 வருஷம் அண்ணாமலை கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிரும்ல. அதனால் இதை தான் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. 2 டேர்ம் 3 டேர்ம் தொடர்ந்து மாநில தலைவராக இருக்க விடுங்க. லாபி கும்பலுடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது. கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலை தன்னிச்சையாக முடிவெடுக்கணும். இந்த அதிகாரம்லாம் அண்ணாமலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகே, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த அதிகாரமெல்லாம் நீங்கள் கொடுக்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவருடைய ரூட்டில் அவரை போக விடுங்க. தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. இதுதான் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பாஜக தலைவர்கள்ட்ட கேட்குறது. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணலாம். நயினார் டெல்லிக்கு வர உத்தரவிடப்பட்டிருக்காரு. டெல்லியில் என்ன மீட்டிங்ஸ் நடக்குது, அடுத்து அண்ணாமலை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிய வரும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.